ஸோ நம்ம ஃபைல் பண்ண போகிற 3Bயில் வந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஆர்சிஎம் ஃபார்முலா. ஸோ இதை பற்றி தான் இந்த சேஞ்சஸில் நம்ம பார்க்க போகிறோம். 23 47 டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு 47 ஒரு 2 49 மீதி 1 ரூபாய் எங்க? யாராவது அந்த 1 ரூபாய்க்கு பதில் சொல்ல முடியுமா சார்? ரைட், இப்போ ஆடியோ கேட்டுதுங்களா ஐயா? அவங்க பேசுறது கேட்கல சார், அந்த ஆடியோ கேட்க. சரி, பரவாயில்ல, ஓகே, சரி சார். நீங்கள் மாதம் மாதம் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க சார். எவ்ரி மந்த் இந்த ஆர்சிஎம்க்குன்னு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது சார். யாராவது சேட் பாக்ஸில் ஷேர் பண்ண முடியுமா? அந்த ஆர்சிஎம்மோட ஃபார்முலா என்ன? நீங்கள் ஒரு மாதம் 3Bயில் உங்களுக்கு ஆர்சிஎம் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ஆர்சிஎம் எடுத்தது கரெக்ட். யாராவது சொல்ல முடியுமா அந்த ஃபார்முலாவை? ஸோ நம்ம ஆர்சிஎம்மை 2-3 இடத்துல டிக்ளேர் பண்ணுவோம். அதனோட ஃபார்முலா சார், இந்த ஆர்சிஎம்மோட ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி டிக்ளேர் பண்ணுவோம், அடுத்து ஐடிசி எடுப்போம். சரி சார், எங்க லைபிலிட்டி சார் டிக்ளேர் பண்ணுவோம்? என்ன கட்ட போறோமோ அதை லியாபிலிட்டி நம்ம சொல்லுவோம். ரெண்டுக்கு ஆர்சிஎம் கட்டுறோம், லாரி ஃபைட். எந்த பாக்ஸ்ல டிக்ளேர்? ஓகே சார், நான் ப்ரொசீட் பண்ணிடுறேன். ஆர்சிஎம் ஃபார்முலா என்ன அப்படிங்கறத நல்லா குருட்டு மனப்பாடமா வச்சுக்கோங்க. 3.1D equal to 4A2, A3. இதுதான் உங்களுடைய தாரக மந்திரம், ஆர்சிஎம்மோட ஃபார்முலா. இதை நல்லா மக்கடிச்சு இது பண்ணிக்கிங்க. ஏன்னா இனிமேல் போர்ட்டலே இதனோட வேலிடேஷனை செய்ய போகிறார்கள். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 23 47 டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு 47 ஒரு 2 49 மீதி 1 ரூபாய் எங்க? ஸோ இனிமேல் போர்ட்டல் உங்ககிட்ட இந்த 1 ரூபாய் எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு தான் ஒரு புது லெட்ஜரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்சிஎம் லைபிலிட்டி ஐடிசி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு லெட்ஜர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து இதனோட அட்வைசரி கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில் தான் இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இதனுடைய ஃபார்ம்ஸில் நம்ம இதை எங்கெல்லாம் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ 3B என்னுடைய அடுத்த கொஸ்டின் சார், ஜிஎஸ்டிஆர் 1ல் உங்களுடைய ஆர்சிஎம் இன்புட்டை பற்றி எங்காவது தெரிவிப்பீங்களா சார்? சேட் பாக்ஸில் குயிக்காக பதில் சொல்லலாம். ஜிஎஸ்டிஆர் 1ல் உங்களுடைய ஆர்சிஎம் இன்புட்டை பற்றி நீங்கள் எங்காவது டிக்ளேர் பண்ணுவீங்களா? எஸ் ஆர் நோ? இல்லை எல்லாரும் நோ போடுறீங்க. எஸ் போட்ட கணேசன் ஜி ஜிடிஏ மட்டும் போடுவாங்க. ஆர்சிஎம் டிக்ளேர் பண்ற செக்யூரிட்டி சர்வீஸ்காரங்க போடுவாங்க, ஜிடிஏ போடுவாங்க. இல்லையா, நான் கேட்கறது ஆர்சிஎம் ஐடிசி லைபிலிட்டி கேட்கல. உங்க சர்வீசஸ்க்கு அடுத்தவங்க ஆர்சிஎம் கட்டுறதை கேட்கல. நீங்க ஆர்சிஎம் இன்புட் எவ்வளவு எடுக்கிறீங்கிறத உங்க ஜிஎஸ்டிஆர் 1ல எங்க டிக்ளேர் பண்ணுவீங்களா? நோ, பண்ண மாட்டோம் நிறைய பேர் சொல்றீங்க. பட் இட் இஸ் ராங். உங்களுக்கு பெனால்டி போடாம இருக்கணும் அப்படின்னா, ஆர்சிஎம்ல சமீபத்தில் வந்த மாற்றங்கள் படி உங்களுக்கு பெனால்டி போடாம இருக்கணும்னா, நான் ஆர்சிஎம் இன்வாய்ஸை செல்ஃப் இன்வாய்ஸை அண்டர் செக்ஷன் 31(3)F படி உருவாக்கி அதை நான் வைத்துள்ளேன்னு சொல்லி நீங்க டிக்ளேர் பண்ற ஒரு ஆப்ஷன் ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கிற டாக்குமெண்ட் பண்ணல அப்படின்னா pay the penalty. சரி, இப்போ இன்புட்டுக்கு வருவோம். ஸோ இந்த 3.12D அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் உங்களோட ஆர்சிஎம்மோட ஃபர்ஸ்ட் பாக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் லைபிலிட்டியை நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். எல்டி அப்படின்னு வச்சுக்கோ, லைபிலிட்டி டிக்ளேர். இது வந்து வெதர் ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் இருந்து வரும். ஸோ ஒரு ரிஜிஸ்டர் ஜிடிஏவாக இருக்கலாம், இல்லை ரிஜிஸ்டர் பர்ச்சேஸாக இருக்கலாம், ஏதாவது வேறு சர்வீசஸாக இருக்கலாம், குட்ஸாக இருக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் பார்ட்டி இதில் ஆட்டோ பாப்புலேட் ஆகி வரும். இல்லையா, நீங்களாம் மேனுவலாக போட்டு கட்டுறீங்க அப்படின்னா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட்ங்கிறது நீங்களாம் மேனுவலாக இங்கே உங்களுடைய லைபிலிட்டியை டிக்ளேர் பண்ணணும். இதுதான் 3.1D. ரைட், சரி சார், இந்த 4974 ரூபா நான் இங்கே லைபிலிட்டி டிக்ளேர் பண்ணிட்டேன். இதை நான் கரெக்டாக இங்கே ஐடிசியில் காமிச்சிருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காட்ட வேண்டும். இட் இஸ் ஏ கரெக்ட் ப்ரொசீஜர். ஸோ 4A2, அதாவது வெளிநாட்டிலிருந்து உங்களுடைய வியாபாரத்திற்கு பல்வேறு சேவைகளை நீங்கள் இம்போர்ட் செய்யும் பொழுது
அதுக்கு நீங்க ஆர்சிஎம் கட்ட வேண்டும். அது ஒண்ணு. அது இல்லாம ஆர்சிஎம் ஃப்ரம் ரிஜிஸ்டர்ட் பர்சன் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் 2 பேர்கிட்டையும் வாங்குற ஆர்சிஎம் நீங்க ஐடிசியா கிளைம் பண்ண வேண்டிய ஃபிகர் 4A3ல இருக்கிற இந்த ஐடிசி பாக்ஸ். சரி, இப்போ போர்ட்டல்ல என்ன வேலிடேஷன் பண்றாங்கன்னா, இங்க காமிச்ச லைபிலிட்டியும் இங்க இருக்கிற ஐடிசியும் சரியாக இருக்க வேண்டும். இத்தனை வருஷம் 7 வருஷம் கழிச்சு நவ் டிபார்ட்மெண்ட் இதை நாங்க வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இந்த லெட்ஜர் உருவாக்கப்பட்ட முக்கிய நோக்கம் 3.1D ஆர்சிஎம் லைபிலிட்டி நீங்க டிக்ளேர் பண்ணதும் இன்புட் எடுத்ததும் மிக சரியாக இருக்க வேண்டும். சரி சார், இதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் சார் வரும் கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எவ்ரிதிங் இஸ் ஆட்டோ பாப்புலேட்டட் ஈவன் தோ இருந்தாலும் இங்க அந்த டிக்ளேர் லைபிலிட்டியை காமிச்சிருவோம். 4976 இங்க லைபிலிட்டி காமிச்சிருவோம். இந்த இடத்துல ஐடிசி ஆட்டோ பாப்புலேட் ஆகுதோ இல்ல அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனோ காமிக்காம விட்டுருவோம். ஸோ நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் லைபிலிட்டி டிக்ளேர் நோ ஐடிசி. இது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பண்ணலாம் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் நம்மளே சொல்றாங்க. ரைட். ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னா, இங்க ஐடிசியை மட்டும் டிக்ளேர் பண்ணிடுறீங்க, ஐடிசி மட்டும் காமிக்கிறீங்க, ஆனா இங்க லைபிலிட்டி காட்டவே இல்லை. டேபிள் 6.1ல நீங்க கட்டவே இல்லை. ஸோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ற மெக்கானிசம் இது வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ல இல்ல. நவ் தே ஹவ் கம் வித் ஒரு பர்டிகுலர் லெட்ஜரோட கொண்டு வராங்க. இந்த எக்ஸலன்ட் லெட்ஜரை கொண்டு வராங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியூ ஸ்டேட்மெண்ட் கார்டு ஆர்சிஎம் லைபிலிட்டி அண்ட் ஐடிசி ஸ்டேட்மெண்ட் it has been introduced the portal. இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. சரி, இதுல இவங்க சொல்ல வர்றது அதுதான். enhance the accuracy and transparency of the RCM transaction by capturing the liability declared in 3.1D 3B. அதாவது 3B காலத்துல உங்களுடைய அவுட்வர்ட் சேல்ஸ் காமிப்பீங்க, எக்ஸாம்டட் சேல்ஸ் காமிப்பீங்க. அது கீழே வர 3.1Dல வர ஆர்சிஎம் லைபிலிட்டியும் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது 4A2 4A3ல நீங்க காமிக்கிற ஐடிசியும். ஸோ 4A2 வந்து ஒரு இம்போர்ட் சர்வீஸ் கொடுக்கறது, 4A3 வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ற ஆர்சிஎம் காமிக்கிறது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் இந்த லெட்ஜர் மூலம் மெயின்டைன் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ இது ஆகஸ்ட் 24 முதல் அப்ளிகபிள் வருது அப்படிங்கிறாங்க. குவார்டர்ல இருக்கிறவங்க ஜூலை டு செப்டம்பருக்கு இந்த குவார்டர்லி ஃபைலருக்கு இது எனேபிள் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்காக ஒரு ஸ்பெஷல் லெட்ஜரை நாங்கள் உருவாக்குறோம் அப்படிங்கிறாங்க. ரைட். இதுல ஒரு லெட்ஜரை உருவாக்கணும்னையும் நம்மளை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, அந்த லெட்ஜரோட ஓப்பனிங் பேலன்ஸை கொடு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர்ல எப்படி கொடுத்த மாதிரியோ ரீக்ளைம் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் லெட்ஜர்ல ஓப்பனிங் கொடுத்தோம்னோ அதே சேம் கான்செப்ட், அதே ப்ரொசீஜர், ரிவர்ஸ் ஆர்சிஎம் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஆர்சிஎம் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜியை கொண்டு வராங்க. நீங்கள் உங்களுடைய ஆர்சிஎம் ஐடிசியை ஓப்பனிங் பேலன்ஸாக கொடு அப்படின்னு கொண்டு வராங்க. எப்படி சார் நான் கொடுக்கறது அப்படின்னா, கொஞ்சம் தெளிவாக நான் தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுடைய லைபிலிட்டி 3.1Dல லைபிலிட்டியை டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஆனா அவசரத்துல உங்களுடைய 3Bல 4A2 4.3ல ஐடிசியை எடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த லைபிலிட்டி மட்டும் காமிச்சிட்டு ஐடிசி எடுக்காம இருக்கிறத பிளஸ் ஃபிகரா போட்டு உங்களுடைய ஆர்சிஎம் லைபிலிட்டி ஐடிசி ஸ்டேட்மெண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸா கொடுங்க அப்படிங்கிறாங்க. ரைட். அடுத்து ரெண்டாவது, நான் தமிழ்லேயே இந்த 3 சினாரியோவும் சொல்றேன். ஸோ ஒரு லெட்ஜர் உருவாக்கியிருக்காங்க. அந்த லெட்ஜர்ல மொத்தம் 3 ஸ்டெப்பை கொண்டு வராங்க. இந்த ஆர்சிஎம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க 3.1Dல லைபிலிட்டி டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க, ஆனா ஐடிசி எடுக்காமல் இருப்பீங்க. சார் எக்ஸாம்பிள் எனக்கு புரியல சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னா, நான் திருப்பி அகைன் அந்த 3B எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க வந்து சார் நாம 200 ரூபா அப்படின்னு லைபிலிட்டி டிக்ளேர் பண்ணிட்டோம், ஆனா ஐடிசி எடுக்கிற இடத்துல 0 அப்படின்னு பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த டிக்ளேர் பண்ண ஃபிகரை பிளஸ் ஃபிகரா போட்டு இந்த லெட்ஜர்ல இருக்கிற ஓப்பனிங் பேலன்ஸ்ல காமிங்க அப்படிங்கிறான். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கீங்க, ஆனா நோ ஐடிசி டேக்கன், அதை இங்க டிக்ளேர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. ரைட். ரெண்டாவது சினாரியோ, சார் நான் வந்து ஐடிசி மட்டும் எடுத்துட்டேன், அதாவது 4A23ல ஆர்சிஎம்மோட டேக்ஸ் லைபிலிட்டி மட்டும் இன்புட்டை மட்டும் கிளைம் பண்ணிட்டேன், ஆனால் டேக்ஸே கட்டல
நான் லைபிலிட்டியை கட்டாமல் விட்டுட்டேன், வெறும் ஐடிசியை மட்டும் எடுத்துட்டேன். ஐடிசி டேக்கன் நோ லைபிலிட்டி, அதை இங்கே மைனஸ் ஃபிகராக கொடுங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண வேண்டும் என்றால் சட்டம் தெரிகிறதோ இல்லையோ உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பாக தெரிய வேண்டும். ஸோ ஆர்சிஎம் லைபிலிட்டியோட மைனஸ் ஃபிகரை கொடுங்கிறாங்க. இல்லை சார் எனக்கு புரியல அப்படின்னா எகைன் ஐ எக்ஸ்பிளைன் 3B. சார் இங்கே ஐடிசி வந்து 100 ரூபா நான் எடுத்துட்டேன். இந்த 4A3ல 100 ரூபா ஐடிசி மட்டும் எடுத்துட்டேன். ஆனால் இங்கே எதையுமே காட்டாமல் விட்டுட்டேன், நான் ஆர்சிஎம் கட்டாமல் விட்டுட்டேன் அப்படின்னா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை மைனஸாக போட்டு டிக்ளேர் பண்ணுங்கிறாங்க. ரைட். மூணாவது என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேளுங்க. சார் நான் இது வரைக்கும் ஆர்சிஎம் ஐடிசி எடுத்து கிளைம் பண்ணிட்டேன், ஆனால் அந்த ஆர்சிஎம்லேயே எனக்கு ஒரு சில டவுட் வந்து நான் இதை டெம்பரரி ரிவர்சலில் ரிவர்ஸ் பண்ணி, எக்ஸாம்பிள் ஒரு லாரி ஃப்ரைட்டு கட்டுறீங்க, அந்த லாரி ஃப்ரைட்டு ஒரு எக்ஸம்ப்டடோட குட்ஸுக்காக வாங்கினது, உங்களுக்கு டவுட் வந்துருச்சு இதை வேண்டாம், இந்த ஐடிசியை கிளைம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக 4B2 டெம்பரரி ரிவர்சலில் இதை கிளைம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஐடிசியை ஒரு டாக்ஸபிள் சப்ளை பில்லுக்கு உண்டான லாரி ஃப்ரைட்டு, அந்த ஐடிசி நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வரப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா போர்ட்டலில் ஒரு ரிவர்சல் செய்து விட்டு அது உங்களுக்கு சரியானதாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் ரீக்ளைம் செய்யும் பொழுது you have to reclaim the RCM 4A5ல ஃபைல் பண்ணுங்கிறாங்க. இது வரைக்கும் சட்டம் சொல்லிட்டு இருந்ததை மாற்றி இப்போ போர்ட்டல் என்ன சொல்லுதுன்னா, சார் நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஆர்சிஎம் கட்டிட்டேன், ஆனால் அந்த ஆர்சிஎம் எனக்கு டெம்பரரி ரிவர்சலில் நான் வச்சுட்டேன், இங்கே 100 ரூபா இங்கே வச்சுட்டேன், அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறேன் இது எனக்கு வேலிடு தான் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி ரீக்ளைம் பண்ணுறப்போ டிபார்ட்மெண்ட்டில் இப்போ போர்ட்டலில் கொடுத்துற அட்வைசர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீக்ளைமை எகைன் இங்கே போய் பண்ணாதீங்க, 4A5 ஆல் அதர் ஐடிசியில் உங்களுடைய ஆர்சிஎம் ரீக்ளைமை செய்யுங்கள் அப்படின்னு இன்னைக்கு கொடுத்துருக்கிற அட்வைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 சேஞ்சஸ், நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன ஒரு முடிச்சுட்டு Q&A போயிடலாம். ஸோ இதுதான் சார் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஆர்சிஎம் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். இதில் மந்த்லி ஃபைல் பண்ணுறவங்க இந்த ஓப்பனிங் பேலன்ஸை ஆர்சிஎம் ஐடிசி வச்சுருக்கீங்க, ஜூலை வரைக்கும் உள்ள பேலன்ஸ் உள்ளதை ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம், அதை வந்து ஜூலை வரைக்கும் எடுத்துக்கிங்கிறாங்க. குவார்டர்லிங்கிறத ஜூன் வரைக்கும் எடுத்துட்டு உங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸாக 31/10 வரைக்கும் நீங்கள் இந்த ஓப்பனிங் பேலன்ஸை டிக்ளேர் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. சார் நான் தப்பாக பண்ணிட்டேன் சார், இதை எப்படி சார் மாற்றுறது அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியை 3 தடவை 30/11 கொடுக்குறாங்க. ஸோ 3 முறை மாற்றம் செய்து 30/11க்குள் நீங்கள் உங்களுடைய இந்த ஆர்சிஎம் சேஞ்சஸ் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம், இதை தாராளமாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் 3B ஃபைல் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் எரர் மெசேஜ் வரும். என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் லைபிலிட்டி டிக்ளேர் பண்ணதை விட இன்புட்டை அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் மெசேஜ் வரும். கிரெடிட் ஆன் இன்வெர்ட் சப்ளை லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜஸ் எக்ஸீட் த இன்வெர்ட் சப்ளை லைபிலிட்டி டிக்ளேர் இன் 3.1D அப்படின்னு சொல்லி புதுசாக இந்த வார்னிங் மெசேஜ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை செக் பண்ணிக்கிங்க. இது இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சரி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய டேஷ்போர்ட் லெஜர்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆர்சிஎம் ஐடிசி ஓப்பனிங் பேலன்ஸ் டிக்ளரேஷன் அப்படிங்கிற லெஜர் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இருக்கிற ஃபிகர்ஸை நீங்கள் கொடுங்க. எய்தர் ப்ளஸ் ஃபிகரும் கொடுக்கலாம் மைனஸ் ஃபிகரும் கொடுக்கலாம், கொடுத்து உங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிங்க. இதுதான் இப்போ வந்திருக்கிற ஆர்சிஎம் லைபிலிட்டி ஐடிசி டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். நான் சிம்பிளாக எகைன் ரிப்பீட் பண்ணிடுறேன். நீங்கள் 3.1ல லைபிலிட்டி மட்டும் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஐடிசி எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ப்ளஸ் ஃபிகராக போட்டு ஜூலை வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய 3B எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு மாதத்தில் கண்டிப்பாக நம்ம தவறுகள் நடந்திருக்கும். சார் நான் லைபிலிட்டி மட்டும் காமிச்சிட்டேன் சார், ஆனால் டேக்ஸும் கட்டல ஐடிசியும் எடுக்கலைன்னா தாராளமாக அந்த ப்ளஸ் ஃபிகரை இங்கே போட்டு கொடுங்க. சார் நான் ஐடிசி மட்டும் எடுத்துட்டேன் சார், ஆனால் லைபிலிட்டியே டிக்ளேர் பண்ணல அப்படின்னா மைனஸ் ஃபிகரை அந்த ஒர்க் பண்ணி அந்த ஃபிகரை எங்களை டிக்ளேர் பண்ணுங்கள். சார் இந்த ரெண்டும் இல்லாமல் நான் ஆர்சிஎம்ஐ ரிவர்ஸ் பண்ணது தப்பாக ரிவர்சல் பண்ணிட்டேன், ரீக்ளைம் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை இந்த லெஜரில் எதுவும் பண்ணாதீங்க. ரீக்ளைம் பண்ண வேண்டியதை 4A5 அப்படிங்கிற ஆல் அதர் ஐடிசியில் காமிச்சு ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு தான் இன்னைக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான சேஞ்சஸ்.